வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு டுடே ட்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற பாரதி கண்ணம்மா சீரியல் சீக்கிரமே முடிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரியலா இல்லை ஃபேக்கா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டுடே ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற பல ட்ரெண்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் உடனே பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல் தான் பாரதி கண்ணம்மா சீரியல். இந்த சீரியலுக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லலாங்க. இது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான சீரியல்னே கூட சொல்லலாம். காரணம், மற்ற ஸ்டோரியோட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரினே சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் வந்து பாரதி அண்ட் கண்ணம்மா இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த லவ், கேர் அண்ட் அவங்களோட ரொமான்ஸு, இதுக்கு எல்லாமே வந்து அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சுன்னே சொல்லலாம். பட் திடீர்னு வந்து இந்த ஸ்டோரியோட லைனே டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. என்னன்னா, கண்ணம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருந்த டைமில் பாரதி அவங்க மேலே சந்தேகப்பட்டு அப்புறம் வீட்டை விட்டு விரட்டி அப்புறம் கண்ணம்மா வீட்டை விட்டு கிளம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே ஸ்டோரி லைனே வந்து சேஞ்ச் பண்ணதால் நிறைய பேர் இதை பார்க்குறதே கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப எமோஷனாக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அந்த டைமில் தான் வந்து பேபி பிறந்துச்சு. ஸோ கண்ணம்மாவுக்கு 2 குழந்தைங்க பிறந்தது. ஒன்று வந்து கண்ணம்மா கிட்டேயும், இன்னொன்று வந்து கண்ணம்மாவோட மாமியார் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்காக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க ஃபேன்ஸ். அப்புறமே கூட இது ரொம்ப ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, இதுக்கு பேசாமல் ஒரு எண்ட் கார்டு போட்டுருங்க, இல்லைன்னா பாரதியும் கண்ணம்மாவையும் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து கமெண்ட் மேலே கமெண்ட் போட்டுகிட்டே இருந்தாங்க. அண்ட் இந்த சிச்சுவேஷனில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இன்டர்வியூவில் இந்த சீரியலோட டேரக்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாரதி கண்ணம்மா சீரியல் வந்து எப்போ பாரதியும் கண்ணம்மாவும் சேர்றாங்களோ அதோட வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ போகிற சீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கண்ணம்மாவும் பாரதியும் வந்து கிட்டத்தட்ட நிறைய வருஷத்துக்கு அப்புறமா வந்து இப்போது மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்ணம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகுச்சு. ஆனாலுமே கூட பாரதி வந்து அது எதையுமே பெருசாக எடுத்துக்காமல், கண்ணம்மா மேலே இருக்க கோவம் எதையுமே வந்து பெருசாக எடுத்துக்காமல் வந்து கண்ணம்மாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அண்ட் இப்போது கண்ணம்மாவோட அந்த பாப்பா ஹேமா பாப்பா வந்து தன்னோட பாப்பா தான் அப்படின்னு சீக்கிரமே வந்து கண்ணம்மாவுக்கு தெரிய போகுது. ஸோ இது வந்து கிளைமேக்ஸ் நெருங்கிருச்சு அப்படிங்கிறதால கண்ணம்மாவும் பாரதியும் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ்குள்ளே வந்து நிறைய டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்குது. ஸோ அப்போ சேர்ந்துட்டாங்க அப்படின்னா பாரதி கண்ணம்மா சீரியல் முடிஞ்சிருமா அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பட் இப்போதைக்கு இவங்க 2 பேரும் சேரவே மாட்டாங்கங்க. இது வந்து தமிழில் மட்டும் டெலிகாஸ்ட் ஆகலை, ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸில் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த சீரியல் இன்னும் ட்ராக் பண்ணி கொண்டு போயிட்டே தாங்க இருப்பாங்க. என்ன தான் வந்து திரும்பவும் வந்து DNA டெஸ்ட் எடுத்தாலுமே வந்து பாரதி வந்து கண்ணம்மாவை நம்பவே மாட்டாங்க. பிகாஸ் திரும்பவும் வந்து வெண்பா வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து மாற்றி வச்சுருவாங்க. அதனால் இப்போதைக்கு பாரதியும் கண்ணம்மாவும் சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ டேரக்டர் சொன்ன மாதிரி அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா இந்த ஸ்டோரிக்கு வந்து என்கார்ட் போட்டுருவாங்க. பட் இப்போதைக்கு இவங்க 2 பேரும் சேர மாட்டாங்க. அதுக்கு இன்னும் வந்து இயர்ஸ் எடுப்பாங்கன்னே சொல்லலாம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பட் கண்டிப்பாக சீரியல் இப்போதைக்கு முடியாது. தேங்க்யூ.